தற்போது மேடைக்கு வருபவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் பேசும் தமிழின் தேன் சுவை சொற்களில் ஊறும். இவரின் கவிதை வரிகள் இதயத்தில் நிறையும். களிப்புடன் பேசும் இவரின் நகைச்சுவை மனதை ஆக்கிரமிக்கும். சொல்லில் செல்வம், எழுத்தில் அழகு இவர் வசம். மேடையின் வெளியிட ஜோரா நீ பாபா என்று ஜீவா அவர்களை அழைக்கிறோம். மலைப்புறா தோட்டத்து பூக்களை இன்று அள்ளி தெளித்தது யார்? மயில்களாய் மழலைகளாய் முதுகலித்து அமர்ந்திருக்கும் என் நட்புறவுகளுக்கு வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்களும். உரிமையும் கரையும் சேர்ந்து இசைக்கும் போது ஆரம்பம் இனிமையாகத்தான் இருக்கும். நேரம் செல்ல செல்ல வேகம் எடுத்து நாடி நரம்புகள் நர்த்தனம் ஆடுவது போல நமது விழாவும் சூடு பிடித்து வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த சூடு பிடித்து வேகமாக சென்று கொண்டிருக்கிற விழாவுக்கு பறை அடிப்பது போல இதோ ஒரு ஒளிக்காட்சி பகிர்வு. சிறந்த மங்கை எனும் வெற்றி கிரீடம் இன்று அலங்கரிக்கப் போவது யாரை? யோகமும் வாழ்க்கையும் என்ற நமது யோகக்குடி வாசிகளின் கொண்டாட்டங்களில் ஆக சிறந்தது மகளிர் தினம். இந்த வருடம் வெற்றிகரமாக நாம் 10வது மகளிர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிறப்பிற்கு சிறப்பு சேர்ப்பது போல சிறந்த மங்கை விருது இந்த வருடம் பெறப்போகிறவர் பற்றி அறிவோமா? ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண். பசியை பொறுத்துக் கொள்பவர்களாகிய தவ முனிவர்களின் ஆற்றலை விட பசித்தவர்களுக்கு உணவளிக்கும் மனிதனின் ஆற்றல் மிகவும் உயர்ந்தது என்கிறார் வள்ளுவர். அவர்தம் கூற்றிற்கு பொருத்தமானவர் வாழ்நாள் சமூக தொண்டாளர் லதா கோவிந்தசாமி அவர்கள். இதோ அவர்களை பற்றிய ஒளி காட்சி பகிர்வு. வெளிநாட்டு ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் எந்த எளியவரும் பசியால் வாடிவிடக் கூடாது என்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது கிருஷ்ணாஸ் ஃப்ரீ மீல்ஸ். லதா அவர்களும் அவர்களது 2 சகோதரிகளின் கணவர்களும் இணைந்து பிரதிபலன் பாராமல் பசி அறிந்து உணவளிக்கும் கிருஷ்ணாஸ் ஃப்ரீ மீல்ஸ் எனும் உணவிடத்தை கட்டமைத்தார்கள். ஆரம்ப காலகட்டம் சிரமங்களையும் சவால்களையும் கொண்டதாக இருந்தாலும் முயன்று முழு மூச்சாக இந்த இலக்கை அடைய போராடியவர்கள். ஒவ்வொரு நாளும் சூரியன் இவர்களின் சுறுசுறுப்பு கண்டு வெட்கம் கொண்டு மெதுவாக உதிக்குமோ? ஆம், தினமும் காலை 4 மணிக்கு துவங்கும் இவர்களின் பணி. குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் தாய் வீடு போல இங்கு வெளிநாட்டு ஊழியர்கள் வேலைக்கு போகும் முன் சூடான சுவையான உணவு பரிமாறப்படுகிறது. மதிய உணவு, இரவு உணவு என்று வேலை தொடர்ந்து படுக்கும் பொழுது சந்திரனும் உறங்கிவிடுமோ என்னவோ. வார இறுதி நாட்களில் சுமார் 3000 பேர்களுக்கு மேல் உணவருந்துகின்றனர். கோவிட் காலகட்டம் இவர்களுக்கு சவாலான நேரமாக அமைந்தது. எனினும் அதனை சாதனையாக மாற்றியவர்கள். உணவளிக்க சமையல் பொருட்கள், தயாரிப்பு தேவைகள், உதவிக்கு தொண்டு ஊழியர்கள் என்று எறும்பை போல தேடி தேடி சேர்த்து கோயில் கோபுரம் போல இந்த கிருஷ்ணாஸ் ஃப்ரீ மீல்ஸை உருவாக்கி இருக்கிறார்கள். பசிக்கு உணவு என்று இல்லாமல் ருசியாகவும் பசித்து வருபவரின் தேவைகள் அறிந்து வகை வகையாகவும் வழங்கப்படுகிறது. அப்படி வழங்கும் உணவு இலவசமாக வழங்கினால் எளியவர்களின் மனம் சங்கடப்படுமோ என்று எண்ணி 50 காசு போல ஆக குறைந்த பணத்தை பெற்றுக் கொண்டு உணவளிப்பது மனித நேயத்தின் உச்சம். ஆம், எளியவர்களின் வயிறோடு மனமும் நிறைய வேண்டும் என்று எண்ணும் இவர்கள் உண்மையில் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு அன்னை போன்றவர்கள். வள்ளுவம் கூறும் விருந்தோம்பலை தவமாக செய்யும் இவர்கள் நிகழ்கால அட்சய பாத்திரங்களே. சிறந்த
இந்த மங்கை விருது சரியானவரை சென்று அடைந்ததில் யோகமும் வாழ்க்கையும் குழுவினராகிய நாம் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி. இந்த பகிர்வு நம் அனைவரின் மனதில் ஒரு அதிர்வினை ஏற்படுத்தி இருக்கும். இந்த அதிர்வு ஆக்கத்திற்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையோடுதான் இந்த அதிர்வு ஆக்கத்திற்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையோடுதான் நாம் இந்த விருதினை உருவாக்கி இருக்கிறோம். நமது யோகமும் வாழ்க்கையும் தலைவி உருவாக்கி இருக்கிறார்கள். இவ்விருதினை அளிக்க மங்கையிடம் இடர் நீக்க யோக குழல் இசைக்கும் நமது தலைமைத்துவம் நிறைந்த தலைவி அவர்களை வருக வருக என்று மேலை வரவேற்கிறோம். மற்றும் ஒருவர் உடுக்கை இழந்தவன் கைகோள் என்ற குரல் இவர் குரலோ என்று எண்ணும் அளவிற்கு நட்பின் கரம் நீட்டுபவர் நமக்கு உமா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அள்ளி தந்த உங்கள் கரங்கள் அழகாய் சிவந்தது உங்கள் தொண்டினால். ஊழியம் செய்யும் உத்வேகம் எங்களுக்குள் ஊற்றெடுத்தது உங்களின் தொண்டினால். அட்சய பாத்திரங்களே, உங்களையும் இம்மேடை அன்புடன் அழைக்க விளைகிறது. லதா கோவிந்தசாமி அவர்களையும் திருமதி சந்திரலதிகா அவர்களின் மகளையும் திருமதி காலினி அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். உமா அவர்கள் அளிப்பார். சிறந்த மங்கை எனும் விருதினை லதா கோவிந்தசாமி அவர்களுக்கு நமது பிரியா அவர்கள் வழங்குவார்கள். முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சிறப்பு விருந்தினரிடம் அன்பா சில கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தினம்தோறும் உணவுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அதையும் தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனா அதை அவ்வளோ முயன்று எங்கேயுமே நிறுத்தாம செய்யறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இவங்க கிட்டே நம்ம கத்துக்க வேண்டிய லெசன் என்ன இருக்குன்னு யோசிங்க. ஓகே, ஒரு மணி நேரம் நம்ம கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எதை எடுத்து சொல்லுவோம். அதை எடுக்கும்போது தான் நம்ம வளர்வோம், மேம்படும். அது நமக்கு ரொம்ப அவசியம். மிக்க நன்றி. எங்களோட இதில் நீங்க பங்கேற்றுக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம தான் நன்றி சொல்றோம் உங்களுக்கெல்லாம். அதனாலதான் உங்களிடம் சில கேள்விகள் எங்களிடம் நீங்களும் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். வணக்கம் லதா அம்மையார் அவர்களே. மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறந்த மங்கை விருதை நீங்க பெற்றிருக்கிறீங்க. இந்த விருதை பற்றியும் இந்த விழாவை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இந்த யோகமும் வாழ்க்கையும் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளோட பிலீஃப் என்னன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்தால் நம்மக்குள்ளேயே வச்சுக்க கூடாது. நம்ம அதை வெளிப்படுத்தணும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இவங்கெல்லாம் நல்லா சமைப்பாங்க. நான் ஒரு முன்னாள் ஆசிரியர், நல்லா பேசுவேன், அவ்வளோதான். ஸோ எங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ளஸ் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனை உருவாக்கி தொடர்ந்து நம்மளோட பணியை ஆற்றிட்டு வரோம். ஆரம்பத்தில் நம்ம நினைக்கல நம்ம மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைவோம் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல. நம்ம வெளிநாட்டு ஊழியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம். ஸோ நம்மளோட ஸ்கில்ஸை வச்சு நம்ம அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் 3 மாசத்துல மூடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பிலீவ் பண்ண ஸ்ட்ராங்லி நம்ம நிறைய எஃபர்ட் போட்டால் அதை நிச்சயமா சக்சீட் பண்ணோன்னு நம்ம வச்சுக்கிட்டோம். பெண்கள், முக்கியமா இல்லத்தரசிகள், இவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன? இல்லத்த அரசிகள்னு சொல்லிட்டீங்க. அப்பனா அவங்க ஒரு விதத்துல அரசி தான். ஆனா அந்த வெளியே கொண்டுட்டு வரணும். உங்களோட ஸ்கில்ஸ வீட்டுள்ளேயே வச்சிருக்க கூடாது. ஓகே, நீங்க உங்க உங்க ஃபேமிலி, உங்க சில்ட்ரனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. டெஃபினெட்லி வெரி குட், தேங்க்யூ ஃபார் தட். பட் யூ நீட் டு ஸ்டெப் அப். நீங்க அதிலிருந்து வெளியே வரணும். அப்பதான் எல்லாருக்கும் நீங்க கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி நீங்க அந்த ஒரு பெரிய சேவை நீங்க ஆற்றலாம். எங்களுக்கு அதான் ரொம்ப ஒரு எங்களோட வேண்டுகோள். நீங்க ஒரு சிறந்த இல்லத்தரசியை தவிர்த்து, நாட்டு அரிசின்னு சொல்லலாமா? நல்லா சொல்லலாம். சமூகத்துக்கு நீங்க ஒரு அரசியா விளங்கணும் எங்களோட ஆசை. உங்களுடைய கனவு, இலக்கு அல்லது அடுத்த படிநிலை என்னவா இருக்கு? அது ஒரு பெரிய ட்ரீம். இப்ப நம்ம 20 வீராசாமி ரோட்ல இருந்து ஆபரேஷன் பண்றோம். அதாவது அங்க வர்றவங்க நீங்க பாத்தீங்க அந்த காணொலியை எடுத்துட்டு போயிருவாங்க. சோ எங்களோட ட்ரீம், பெரிய ட்ரீம், சிங்கப்பூர் அனைவருக்கும் வசதி இல்லாதவங்களுக்கு நம்மளோட சாப்பாடு போய் சேரணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெண்டிங் மெஷின் செட்டப் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ யார் வேணா வசதி இல்லாதவங்க போய் சாப்பாடு பெற்றுக்கொள்ளலாம். அதான் எங்களோட பெரிய ட்ரீம். அடுத்தது நீங்க தான் பிளஸ் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி தொண்டூழியம் செய்வதா உங்களை மாற்றிய நிகழ்வோ இல்ல சம்பவமோ என்ன நினைக்கிறீங்கம்மா? ஆக்சுவலி நிறைய சம்பவம். எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையை நான் செய்கிறேன். அன்னாடம் I'm scooping the rice and then my volunteers are helping us to pack the food. இந்த ஆசிரியர் தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக அமைச்சிருக்கேன். இதில் நிறைய வெளிநாட்டு ஊழியர்கள் கோவிட் டைம்ல இருந்து அவங்க சாப்பாடு, அதாவது பசியை நம்ம ஆற்றுறோம். ஸோ அவங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா எங்கிட்ட சொல்றாங்க, நீங்க இல்லைன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்புறம் அவங்களுக்கு சிலவங்களுக்கு வேலை போயிருக்கும். அவங்க வெயிட் பண்றாங்க அடுத்த ஜாப்க்கு. இல்ல புதுசா நம்ம நாட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கவங்க நிறைய காசோட வருது இல்லை. ஸோ அந்த இன்டரிங் பீரியட் அவங்களுக்கு சம்பளம் வர வரைக்கும் எங்கள்கிட்ட சாப்பாடு பெற்றுக்கொள்றாங்க. ஸோ அவங்களோட பசியை நம்மளால போக்க முடியும்னு ஒரு சந்தோஷம். அப்புறம் இன்னொரு தேர்ட் குரூப் இருக்காங்க. அவங்க நம்ம நாட்டுக்கு உழைக்கிறாங்க. ஸோ நிச்சயமா ஆக்சிடென்ட்ஸ், அடிபடு நிறைய கேஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க இன்ஜர்ட் ஆயிட்டா எப்படி அவங்க வேலைக்கு போக முடியும்? ஸோ சிலவங்க டெய்லி வேஜ். ஸோ அதனால அவங்க வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கு சம்பளம் இல்லை. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பார்த்தா ஓடி போயிடுவாங்க, ஒரு காசு கேட்க வராங்கன்னு. ஸோ அவங்களோட செல்ஃப் எஸ்டீமும் பாதுகாத்துட்டு அதே சமயத்தில் அவங்களுக்கு பசியும்
போக்க முடிஞ்சா எங்களோட சேவை அதுதான். நன்றி. உங்களை அக்ஷய பாத்திரங்கள்னு சொன்னது வெகு பொருத்தமான வார்த்தைன்னு நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றி அம்மா. நன்றி நன்றி. மிக்க நன்றி. மறுபடியும் யோகமும் வாழ்க்கைக்கு நம்ம ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி எல்லாருக்கும் நன்றி. அம்மையார் அவர்களின் கருத்துக்கள் தூக்கும் புலியாக இருந்த நம் சிந்தனைகளை தட்டி எழுப்பி இருக்கும் என்று நம்புகிறேன். புலிகள் தயாராகட்டும். மன்னிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சாரி டு இன்டரப்ட். எங்களுக்கு நிறைய தொண்டூழியர்கள் வந்து உதவி பண்றாங்க. அதுல முக்கியமா காணி இருக்காங்க, அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க சீன இனத்தை எங்களோட ஆதங்கம் என்னன்னா, நம்ம இனத்து ஆளுங்களும் வந்து தொண்டூழியரா பணி புரியணும்னு நம்ம வேண்டிக் கொள்கிறோம். நீங்களும் அதுக்கு முன் வருவீங்கன்னு நம்புறோம். ரொம்ப நன்றி. நாங்களே அதான் சொல்லலாம்னு இருக்கோம், நீங்களே சொல்லிட்டீங்க. அது இப்போ வாய்மொழியா கேட்டதுல இன்னும் எங்க மக்களுக்கு மகிழ்ச்சி. சிறப்பு. நாமளும் தயாராயிடுவோம். தூங்கும் துளியினை தட்டி எழுப்பி விட்டார்கள். சிறப்பு. நன்றி. வணக்கம். 11 வயதில் பட்டொளி வீசி பவள விழியில் தீபம் ஏற்றி சுருண்ட முடி காற்றில் ஆட சுறுசுறுப்பாக பொறுப்பாக இவள் செய்த செயலால் சிறப்புற்ற நம்முடைய ஒளிக்காட்சி சிறப்பான செய்திகள். ஸ்ரேயாவுக்கு நம்முடைய அன்பையும் பாராட்டையும் தெரிவிக்கலாம். உங்களுடைய அழைப்பு